ஹலோ டியூட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஹக் அண்ட் கிஸ் வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும், அதுவே வீடியோவை சூப்பராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கும். அது என்ன வெப்சைட், அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோட்டோ இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா பிக்சார்ட் அல்லது ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு உங்கள் 2 ஃபோட்டோவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ய ஃபோட்டோட ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய உங்கள் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஜாயின் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே லேயர் ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் சைஸ் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனுக்கு அகேன்ஸ்டாக. ஃபோட்டோவை மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் மேலே தெரியுது பார்த்தீங்களா டிக் சிம்பிள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்வஸ். இதை நீங்கள் வெப்சைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யூஸர்னால் நீங்கள் 2 டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணணுன்னா அடுத்த நாள் தான் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே இமேஜ் இம்போர்ட் பண்ணுறப்போ கரெக்டான இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா 3 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் பண்ணணுமோ அதுக்கு அகேன்ஸ்டான இமேஜையை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுறேன். எடிட் பண்ண வேண்டிய இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோடிங் ஃபோட்டோன்னு காமிக்கும். மேலே பார்த்தீங்களா வீடியோ இஸ் ஜெனரேட்டிங்னு காமிக்குது. ஸோ வீடியோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. கன்வெர்ட் ஆகி வீடியோ நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க.